இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ்லயே எல்லாரும் எக்ஸிக்யூட் கம்பல்சரியா பண்ணணும்னு சொல்றேன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸ்டார்டிங்லயே எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. எப்படி ஒரு ஒரு ரியாக்ட் ஆப்ப கிரியேட் பண்ணி ரன் பண்ணணுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் நெக்ஸ்ட் போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டார்டிங் புரியாம அடுத்தடுத்த டாபிக் நான் போயிட்டேன் அப்படின்னா அது ஈஸியா இருக்காது. அப்புறம் வந்துட்டு இன்னொன்னு என்ன சொல்ல நினைச்சேன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க 3 பேர் தான் போன கிளாஸ் இருந்தீங்களா? அபிநயா, அபினிஷா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, கிளாஸ்ல வந்து சால்வ் பண்ணிட்டு ரன் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? இன்னும் உங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ரியாக்ட் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு அதனாலதான் பேசிக்ஸே போறேன். சோ அவங்க கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ரியாக்ட்ல வந்து கொஞ்சம் சின்சியரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஓகே. நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்து வைக்குவீங்க, இல்லன்னு சொல்லல. இது மாதிரி என்ன சொல்லுவா? மேம் கார்த்திகாக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்குன்னு சொன்னா. அப்படியா? சரி, ஓகே. ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்க சொல்லுங்க. அது நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ஓகே. ஐ மீன் டவுன்லோட் பண்றதுல இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னாங்களா? இன்ஸ்டால் பண்றதுல இஷ்யூஸ் இருக்கா? இந்துமதி? சரி, ஓகே. பண்ணிட்டாங்க. ரியாக்ட்ல வந்து NPX வந்துச்சாம். சொல்லுங்க. இது ரியாக்ட்ல NPX கமாண்ட் கொடுப்போம்ல மேம், ஆமா. அதுலதான் எரர் வந்துச்சாம். ஓகே. மேபி என்விரான்மெண்டல் NPX கிரியேட் ரியாக்ட் ஆப் அவங்கள்ட்ட நோட் அதுல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்களா? கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நான் அது ஸ்டார்டிங்ல இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாருக்குமே எரர் வந்துச்சு மேம். அதை அப்புறம் பவர் ஷெல்ல நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரா போட்டு ஒரு கமெண்ட் கொடுத்த பிறகு நமக்கு ரன் ஆச்சு. அது நீங்க நான் ஆக்சுவலி அது நான் தான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணிருக்கணும். ஓகேவா? செட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். அததான் நீங்க மேபி பவர் ஷெல்ல போட்டு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, நான் என்னோட ஸ்கிரீனை ஷேரே பண்ணலையோ. வெயிட் மினிட். ஓகே. கார்த்திகாவ இந்த மாதிரி ஓ அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்களா உங்கள மாதிரியாவே? பவர் ஷெல்ல போட்டு மேம் எல்லாத்துக்குமே அந்த கமாண்ட் ரன் பண்ணணும். நோட் பி வந்து எல்லாருக்குமே வரல. ஆனா உங்களுக்கு வந்துட்டு ரியாக்ட் ரன் ஆகுதா? நோ மேம், நோடு வந்து எல்லாருக்குமே இன்ஸ்டால் ஆயிட்டு. நம்ம லாஸ்ட்ல நம்ம மை ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணி NPX கொடுப்போம்ல, ஆமா. அதுலதான் எரர் எல்லாருக்குமே வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பவர் ஷெல்லுக்கு போயிட்டு அந்த ஒரு கமெண்ட் கொடுத்ததும் ரன் ஆயிட்டு. ஓகே. ஆனா கார்த்திகாக்கு இன்னும் அந்த இஷ்யூஸ் கிளியர் ஆகல. அந்த இஷ்யூ தான் இருக்கு அவங்களுக்கு. நான் பவர் ஷெல்ல போய் அந்த கமெண்ட் போட சொன்னேன், போட்டாங்களான்னு தெரியல. ஓகே. சோ பவர் ஷெல்ல போய் ட்ரை பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு அது கிளியர் ஆச்சுன்னு சொல்றீங்கல்ல, ஓகே. அத போய் ட்ரை பண்ண சொல்லுங்க. அதுவும் உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருந்தது அப்படின்னா, என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. என்விரான்மெண்டல் வேரியபிள் செட்டிங் எப்படின்னா, என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஷேர் ஆகுதா? எஸ் மேம். இங்க நீங்க போயிட்டு எடிட் சிஸ்டம் என்விரான்மெண்டல் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அதுல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்குள்ள போகணும். ஓகே. அந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்குள்ள போயிட்டு இந்த மாதிரி 2 காலம் ஓபன் ஆகும். அதுல நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிட்டு, இங்க நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கேனா, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், நோட் ஷேர்ஸ்ங்கிற பாத்து ஆட் பண்ணிருக்கேன். அந்த பாத்து நீங்க எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா, உங்க ஃபைல்ஸ்ல போயிட்டு நீங்க எதுல உங்களோட நோட வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து பெரும்பாலும் சி டிரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள தான் உங்களோட நோட் இருக்கும். ஓகேவா? சோ நான் இதுலதான் இருக்கும். இங்கதான் இருக்கு. சோ இத நான் ஜஸ்ட் இந்த பாத்த மேல போயிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா, ஓகே. கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பாத்த எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நியூ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இங்க வந்து பாத்த ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஓகே.
என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ண சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பவர் ஷெல்லையே இஷ்யூஸ் கிளியர் ஆயிட்டுனா ஓகே. பட் நீங்க வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள் நீங்க எல்லாருமே ஆட் பண்ணிருங்க. ஓகேவா? பவர் ஷெல்லே மேபி அந்த கமாண்டையும் என்விரான்மெண்டல் வேரியபிள் ஆட் பண்ற மாதிரி கமாண்ட் இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ். இல்ல அப்படின்னா நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாருமே எதுல போய் செக் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். சர்ச்ல போயிட்டு எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பாத் Node.js பாத்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ல ஆட் ஆகியிருக்கா அப்படின்னு. கண்டிப்பா ஆட் ஆகியிருக்கணும். ஒருவேளை இப்போ இஷ்யூ வரலனாட்டியும் நீங்க Node.js வந்துட்டு நீங்க கோட வந்துட்டு ரன் பண்ணும்போது அப்ப இஷ்யூ வரும். ஓகே. சோ நான் இதை வந்துட்டு நேற்று சொல்ல மறந்துட்டேன். அந்த என்னோட மிஸ்டேக் தான். ஓகே. எடிட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்குள்ள போயிட்டு இங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்குள்ள போயிட்டு செகண்ட் காலம்ல பாத்த கிளிக் பண்ணி நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட Node.js ஃபைல் எங்க இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு அதுல போயிட்டு மேல போயிட்டு பாத்த மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ பாத்த காப்பி பண்ணிட்டு அந்த பாத்த நம்ம ஜஸ்ட் இதுல ஆட் பண்ணா போதும். கண்ட்ரோல் சி கொடுத்து அந்த பாத்த நீங்க டைரக்டா இங்க Node.js ஃபைல் இருக்கா, எல்லாருக்குமே சி டிரைவ்ல தான் இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து செட்டப் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பாத்த மேல போய் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு அந்த நியூ கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஓகே 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 எல்லாத்துலயுமே ஓகே அண்ட் தென் ஓகே அதுக்கப்புறம் லாஸ்டா ஓகே இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்து செட் ஆயிடும். பார்த்து செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இப்போ இஷ்யூ வரலனாட்டி அப்புறம் இஷ்யூ வர சான்சஸ் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. யாராவது செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேம் ஒன் டைம் சொல்ல முடியுமா? இன்னொரு டைம் சொல்லவா? என்னன்னா இப்பவே கூட செக் பண்ணி பாத்துங்க. ஓகேவா? உங்களுக்கு இருக்கான்னு போயிட்டு சர்ச்குள்ள போயிட்டு எடிட் அப்படின்னு அடிச்சீங்கனாலே வந்துடும். எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்துடும். இத போயிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுல போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கீழே இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஓகே. இந்த பேஜ்ல போயிட்டு பாத் ரெண்டு இது இருக்கா, ரெண்டு காலம் இருக்கா, அதுல செகண்ட் காலம்ல பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாத்தை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல போயிட்டு நீங்க உங்களோட Node.js எந்த ஃபைல்ல இருக்கோ அதுல உள்ள லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்ப எனக்கு Node.js எங்க இருக்கு அப்படின்னா சி டிரைவ்க்குள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள அண்ட் தென் அதுல Node.js இருக்கு. ஓகே. சோ இந்த மேல போயிட்டு இப்படி கிளிக் பண்ணீங்கனாலே அது காப்பி பண்ற மாதிரி வந்துடும். இப்போ நான் போயிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டேன்னா எனக்கு காப்பி ஆயிரும். ஓகே. காப்பி ஆனதுக்கு அப்புறம் அந்த இதை நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு நியூ கொடுத்துட்டு இந்த லிங்க்ல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி எனக்கு பேஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. நான் Node.js முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அப்படி பேஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. சோ வந்துட்டு ஜஸ்ட் இந்த Node.js இங்க வந்து பிளேஸ் பண்ணிருங்க. பார்த்த பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஓகே அண்ட் தென் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள் செட்டப் ஆயிரும். ஸோ இந்த செட்டப் பண்ணலனாட்டி கூட நமக்கு வந்து இஷ்யூஸ் வரலாம். அதனால செட்டப் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. ஓகே. எல்லாருக்கும் இது இருக்குதான்னு பாத்தீங்களா? எஸ் மேம். இருக்குதா உங்களுக்கு? ஓகே இருக்கு மேம். மேபி இந்த பவர் ஷெல்லே நீங்க அந்த கமாண்ட் லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்களா இருக்கும். ஓகே. ஸோ அதனாலேயே கூட ஆட் ஆகிக்கலாம். எவ்வளோன்னு இந்துமதி ரோகிணி நீங்களும் செக் பண்ணி பாத்தீங்களா? எஸ் மேம் செக் பண்ணேன். இருக்குதா? ஓகே ஓகே. இல்லைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப எல்லாருக்கும் நோ இஷ்யூஸ் அப்படிதானே? ரியாக்ட் எல்லாரும் டவுன்லோட் ஆயிடுச்சு. குட், வெரி குட். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காவது இஷ்யூஸ் அந்த கார்த்திகா அவங்கள ட்ரை பண்ண சொல்லுங்க. அபினிஷாவும் சாய் வர்ஷினியும் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களையும் ட்ரை பண்ணி பாருங்க. இஷ்யூஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸ்ல கிளியர் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் அவங்களையும் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பேசிக்கா ப்ரோக்ராம் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சு. ரியாக்ட் ஆப் ஓபன் பண்ணியாச்சு. இப்பதான் ஒவ்வொரு கான்செப்டா நம்ம ரியாக்ட்ல படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ரெண்டர்னா என்னது?
ரெண்டர்னா என்னன்னா ஒரு HTML எலமெண்ட் நம்ம ரெண்டர் பண்ணி எடுத்துருவோம். என்ன சொல்லுவோம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சு ஒரு HTML எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி நம்ம ரியாக்டுக்குள்ள ஒரு HTML எலமெண்ட்டை எப்படி ரெண்டர் பண்றது அப்படின்னா 2 மெத்தட்ல ரெண்டர் பண்ணலாம். ஒன்னு கிரியேட் ரூட், இன்னொன்னு ரெண்டர். இந்த 2 மெத்தடையும் யூஸ் பண்ணி தான் ஒரு HTML எலமெண்ட்டை நம்ம ரெண்டர் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள எடுத்துட்டு வருவோம். எப்படின்னா இப்போ ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வருவீங்க. அப்படிதானே HTML எலமெண்ட்டை இப்ப நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணோம்னா நம்ம அப்படிதான் டோம் கான்செப்ட் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு HTML எலமெண்ட்டை நான் ரியாக்டுக்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஒன்னு கிரியேட் ரூட், இன்னொன்னு ரெண்டர். இங்க ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்காங்களா, கிரியேட் ரூட் அண்ட் தென் ரெண்டர். இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு HTML எலிமெண்ட்டை ரியாக்டுக்குள்ள எடுத்துட்டு வர முடியும். ஓகே. சோ இந்த கிரியேட் ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த HTML எலிமெண்ட் எனக்கு வேணுமோ அதை எடுத்துட்டு வரும். அடுத்து ரெண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த எலமெண்ட்டுக்கு பதிலா எனக்கு அந்த எலமெண்ட் டிஸ்ப்ளே ஆகணும், இத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த எக்ஸாம்பிள் வச்சு. நீங்க ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்கா இருந்துரும். அப்படிதானே? இதுல நீங்க இந்த பப்ளிக் உள்ள index.htmlன்னு ஒண்ணு அதுக்குள்ள போனீங்கன்னா தான் உங்களுக்கு HTML கோடு இருக்கும். அந்த HTML கோட்ல என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு எம்டி div கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இங்க வந்துட்டு நான் ரூட்ன்னு இருக்கும். ஓகே, உங்களுக்கு ரூட் தான் இருக்கும். சோ இதுல நம்மளுக்கு ஒரு எம்டி div கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ரூட்ங்கிற ஒரு எம்டி div கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் index.jsல என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரியேட் ரூட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி இந்த div இருக்குல்ல, இது ரூட்னு வச்சிருக்கோம்ல, அந்த ரூட்ங்கிற அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ கிரியேட் ரூட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் எந்த HTML எலமெண்ட் எனக்கு வேணுமோ அதை எடுத்துட்டு வரும். அதுக்கப்புறம் ரூட் டாட் ரெண்டர் என்ன பண்ணும்னா எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த இதுல என்ன எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் அந்த div கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த divக்குள்ள இந்த ஆப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். சோ அந்த ஆப்னா இந்த ஆப். ஓகே, ஆப்னா இந்த இருக்குல்ல நம்மளுக்கு அந்த லோகோ, அதுக்கப்புறம் அந்த எடிட், இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சு, அப்புறம் லேண்ட் ரியாக்ட் இதெல்லாம் வந்துச்சுல. சோ இந்த ஆப் தான் ஆக்சுவலி இங்க index.html எம்டியா ஒரு div கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதை index.js குள்ள நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரூட்ங்கிற எலமெண்ட் கிரியேட் ரூட்டை வச்சு ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டர்ல நம்ம என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த div எம்டியா தானே இருக்கு. சோ அந்த எம்டியா இருக்கக்கூடிய divல என்ன எக்ஸிக்யூட் ஆகணும்ங்கிறத நான் ஆப்ல தான் எழுதியிருக்கேன். ஆப்ல நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த லோகோ வர்றதுக்கு அந்த லோகோ இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லேண்ட் ரியாக்ட்ங்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேன்னா, சோ நான் இப்ப ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல எனக்கு அந்த லோகோ அண்ட் தென் இதெல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். ஆனா எம்டியா என்ன பண்ண index.htmlல எம்டியா ஒரு div மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். index.jsங்கிறது தான் இங்க மெயினான ஃபைல். ஓகேவா? நீங்க எந்த எலமெண்ட்டை எங்க கிரியேட் பண்ணாலும் சரி index.jsல வந்துட்டு அதை என்ன பண்ணிருக்கணும், நீங்க வந்துட்டு ரெண்டர் பண்ணி வச்சிருக்கணும். ரெண்டர் பண்ணி வச்சுட்டு அதுல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்த divல என்ன நடக்கணும் அப்படின்னா app.jsல தான் இந்த லோகோ லிங்க் எல்லாம் வச்சிருந்தோம். சோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து index.jsல ஜஸ்ட் அந்த ஆப்பை மட்டும் கால் பண்ணிருக்கோம். ஓகே, ஆப்பை மட்டும் கால் பண்ணி அதை ரெண்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த பேசிக்கா இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்க போறது இல்ல, நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அப்ப நம்மளால என்ன பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி எனக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு ஒரு எம்டி HTML எலமெண்ட் தேவை. அப்பதான் என்ன பண்ண முடியும், HTML எலமெண்ட்டுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணி வெப் பேஜ்ல டிஸ்பிளே பண்ண முடியும். சோ அந்த எம்டி HTML எலமெண்ட்டை கிரியேட் ரூட்டை வச்சு ரெண்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த எடுத்து வச்சிருக்கிற அந்த எம்டி divக்குள்ள என்ன எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கறத நான் ரெண்டருக்குள்ள கொடுத்துக்கிறேன். சோ ரெண்டருக்குள்ள நான் என்ன கொடுத்திருக்கேன், ஆப்ப கொடுத்திருக்கேன். சோ ஆப்ல என்ன இருக்கு, அந்த லோகோ, அப்புறம் அந்த லேண்ட் ரியாக்ட், இந்த டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் index.js குள்ள போயிருது.
சோ அந்த எம்டியா கிரியேட் பண்ண டிவ்க்குள்ள ஃபைனலி இது டிஸ்ப்ளே ஆயிருது. ஓகேவா? இது வந்து பேசிக்கான எக்ஸிகியூஷன். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம ரன் பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி இப்ப நான் உங்களுக்கு ரெண்டர்னா என்ன, கிரியேட் ரூட்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ரெண்டர்னா என்ன, கிரியேட் ரூட்னா என்னன்னு புரிஞ்சுதா? கிரியேட் ரூட் HTML எலிமெண்ட் எடுத்துட்டு வரும். ரெண்டர் அந்த HTML எலிமெண்ட்டுக்குள்ள என்ன நடக்கணும், என்ன டிஸ்ப்ளே ஆகணும்ங்கிறத உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அது இருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா சரண்யா? எனி டவுட்ஸ்? ஓகே. இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். சோ இதுலதான் இப்பதான் இங்கதான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்கேயும் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம டைரக்டா அங்க கெட் பண்ணிருந்தோம்ல, கிரியேட் ரூட்டுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி ரூட்டை கெட் பண்ணிருந்தோம். அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கண்டெய்னருக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு அந்த ரூட் எலிமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் ரூட்டுக்குள்ள ஜஸ்ட் அந்த கண்டெய்னரை தூக்கி போடுறோம். அதை நம்ம ரூட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சோ ரூட்னு ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரூட்டுக்குள்ள என்ன டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, அதுல வந்து நான் எம்டியா தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வரைக்கும் எந்த எலமெண்ட்டும் கிரியேட் பண்ணல. அந்த டிவ் வந்து எம்டியா இருக்கு. பட் நான் வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பேராகிராஃப் டேக்ல ஹலோ அப்படின்னு ஆட் பண்ண போறேன். அப்ப அது எனக்கு என்ன ஆயிரும், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, சோ இதான் நான் வந்துட்டு ரெண்டர் பண்ணி வச்சிருக்கிற அந்த எலமெண்ட், அதுக்குள்ள என்ன டிஸ்ப்ளே ஆகணுங்கிறத இந்த ரெண்டருக்குள்ள கொடுக்குறேன். சோ அது எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம தான் நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, இதை நீங்க எதுல ரன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு index.js குள்ள ரன் பண்ணணும். index.js குள்ள ரன் பண்றதுக்கு முன்னாடி ரியாக்ட் டோம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ ரியாக்ட் டோம் முன்னாடி என்னன்னா, ரியாக்ட நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ரியாக்ட் ஆப் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். இந்த ரியாக்ட் டோம்லாம் இன்ஸ்டால் ஆகாது. அதை நம்ம தான் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, ரியாக்ட் இன்ஸ்டால் ஆகும் போது இந்த ரியாக்ட் டோம் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது. நீங்க போயிட்டு உங்களோட இதுல ரியாக்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா, இங்க போயிட்டீங்களா, இங்க போயிட்டு package.json குள்ள போயிட்டீங்க. ஓகேவா? அங்க போயிட்டு இந்த டிபெண்டன்சிஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த டிபெண்டன்சிஸ்ங்கிற ஹெட்டிங் குள்ள போய் செக் பண்ணுங்க, இதுல என்னென்னலாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு. இப்போ நான் சொன்னல, முன்னாடி நீங்க ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ரியாக்ட் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? பட் நான் இப்போ சொன்ன npx கிரியேட் ரியாக்ட் ஆப் அந்த அதை வச்சு நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ரியாக்ட் டோம் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருது. சோ இதுலனா இது இன்ஸ்டால் ஆகல அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகல அப்படின்னா, இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஒவ்வொன்றையும் ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கும் சரி, டோம் இன்ஸ்டால் பண்றதுக்கும் சரி, npm i react dom அப்படின்னு கொடுத்தாதான் ரியாக்ட் டோம் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, பட் இப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது. ஆல்ரெடி நான் வந்து ஜஸ்ட் அந்த npx கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுக்கும் போதே எனக்கு ரியாக்ட் டோம், ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ், வெப் வைட்டல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஐ திங்க் இன்ஸ்டால் ஆயிருக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த இதுவே டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, லோகோவே உங்களுக்கு அப்பதான் டிஸ்ப்ளே ஆகும். இதெல்லாம் ஒழுங்கா இன்ஸ்டால் ஆயிருந்தாதான். ஸோ இப்போ நமக்கு நம்ம கொடுத்த கமாண்ட்ல அதுவே இன்ஸ்டால் பண்ணிரும். முன்னாடி வந்துட்டு இன்ஸ்டால் ஆகாம இருக்கும். நாங்க npm i கொடுத்து ரியாக்ட் டோம்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, பட் இப்ப இன்ஸ்டால் ஆயிருது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும்ல, எதுக்கு நம்ம ரியாக்ட் யூஸ் பண்றோம், எதுக்கு ரியாக்ட் டோம் யூஸ் பண்றோம். ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இப்போதைக்கு வேண்டாம், ரியாக்ட் அண்ட் தென் ரியாக்ட் டோம் பத்தி மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தா போதும். ஓகே, சோ ரியாக்ட் எதுக்கு யூஸ் பண்றோம், ரியாக்ட் டோம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரோக்ராம்குள்ள போலாம். ஓகே, சோ ரியாக்ட் என்னது, நார்மலா ரியாக்ட் பேக்கேஜ் நமக்கு தேவை. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ரியாக்ட் கோடையே ரன் பண்ண முடியும். சோ அதனால நம்ம ரியாக்டை ஏத்துறோம். ரியாக்ட் டோம்ங்கிறது என்னது அப்படின்னா, ரியாக்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பேக்கேஜ். ஓகேவா? பேக்கேஜ்னா என்ன சொல்லலாம், நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ரியாக்ட்ங்கிறது ஒரு லைப்ரரி. லைப்ரரியில இருந்து ஒவ்வொரு புக்ஸ் நீங்க எடுக்கிற மாதிரி
அந்த ரியாக்ட் டோமு, ரியாக்ட் டோம் பேக்கேஜ், ரியாக்ட் ஸ்கிரிப்ட் பேக்கேஜ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரியாக்ட் லைப்ரரியில இருந்து நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ரியாக்ட் டோமை ரியாக்ட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றோம். ஓகே. சோ ரியாக்ட் டோம்னா என்னன்னா அது ஒரு பேக்கேஜ்னு சொல்லிட்டேன். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல டோம் மேனிபுலேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? HTML எலமெண்ட் எடுத்து ரெண்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றோமா? அதே கான்செப்ட் தான். அதுக்காண்டி தான் இங்க நம்ம ரியாக்ட் டோம்ங்கிற ஒரு லைப்ரரிய வந்துட்டு சாரி ஒரு பேக்கேஜ ரியாக்ட் லைப்ரரியில இருந்து எடுத்து நம்ம இந்த டோம் கான்செப்டுக்காண்டி யூஸ் பண்றோம். இப்ப நீங்க கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி நான் எடுத்திருக்கிறத எதை யூஸ் பண்ணி கிரியேட் ரூட் யூஸ் பண்ணிக்க, ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட் ப்ரோக்ராமிங்க. index.jsல பாருங்க, நீங்க document டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்றீங்கனாலே அங்க என்ன கான்செப்ட் வந்துட்டு, டோம் கான்செப்ட் வந்துட்டு. சோ அத நீங்க அப்போ நீங்க என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா அங்க ரியாக்ட் டோம் இருந்தாதான் நீங்க இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணும்போது எரர் வராது. சோ ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட், இந்த கிரியேட் ரூட் இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடிலாம் என்னது, இந்த ரியாக்ட் டோம் பேக்கேஜுக்குள்ள தான் இருக்கும். அந்த அந்த கீவேர்ட்ஸ் தான் நம்ம அந்த பேக்கேஜ்ல இருந்து எடுத்து தான் யூஸ் பண்றோம். சோ அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன், ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. சோ இந்த மாதிரி ஒரு டோம் மேனிபுலேஷன் கான்செப்டுக்காண்டி தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், இந்த ரியாக்ட் டோமை யூஸ் பண்றோம். ஒரு HTML எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வரணும் நம்ம வெப் பேஜுக்கு. ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வந்தாதான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டோ எதுனாலும் நம்மளோட பேஜ்ல வெப் பேஜ்ல ஆட் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் ரியாக்ட் டோம் யூஸ் பண்றோம். ஓகே. சோ அதோட சில யூசஸ் மாதிரி இங்க கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இம்போர்ட் பண்ணணும். இங்க நம்மளோட கோட்ல பாத்தீங்கன்னா ரியாக்டையும் ரியாக்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருப்போம். ரியாக்ட் டோம ரியாக்ட் டோம் கிளையண்ட்னு ஒண்ணு உண்டு. ஓகே. சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டுத்தையுமே இம்போர்ட் பண்ணி வச்சாதான் எல்லாத்தையுமே நீங்க இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம், நினைவு இருக்கா? ஜேக்வரியில படிச்சிருக்கோம். இம்போர்ட் ஜேக்வரிக்கு முன்னாடி படிச்சிட்டோமோ. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஓகே. ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் நினைவு இருக்குமா? தெரியல. சரி, ஓகே. ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே. கிளாஸஸ்லாம் ரியாக்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ரியாக்ட் டோமை இம்போர்ட் பண்ணணும். எந்த எலமெண்ட் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் முதல்ல அதை நீங்க லைப்ரரியில இருந்து இன்ஸ்டாலே பண்ணி வச்சிருந்தாலும் டிபெண்டன்சிஸ்குள்ள இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணாதான் நீங்க அதை யூஸே பண்ண முடியும். அதனாலதான் இங்க ரியாக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ரியாக்ட் டோமையும் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணாதான் நீங்க யூஸ் பண்ணவே முடியும். ஓகே. இங்க என்னென்ன டிபெண்டன்சிஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வெப் வைட்டல்ஸ் வந்து நமக்கு இங்க உள்ள இருக்கா, சோ அதை அப்படியே இங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன கதைன்னா நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் இது மட்டும் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். ஓகே. நீங்க இதை போய் டிபெண்டன்சிஸ்குள்ள இது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைடட் பை ரியாக்ட் டோம். நான் சொன்னேன்ல ரியாக்ட் டோம் வந்து ரெண்டரிங் மெத்தடுக்கு மட்டும் இல்ல, அது போக இன்னும் என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு டோம் நோட ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஃபைண்ட் டோம் நோட் இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு நோடா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நோடுனா என்ன கான்செப்ட் வரும், பேரண்ட் சைல்டு அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ லைக் நான் வந்து ஒரு பேரண்ட் கொடுத்து ஒரு பேராகிராஃபோட பேரண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த ஒரு டிப் இருக்கு, அந்த டிப்புக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக் ஒரு H1 டேக் இருக்கு. அப்ப அந்த டிப்போட சைல்டு யாரெல்லாம், அந்த பேராகிராஃபும் அந்த H1 ரெண்டுமே. சோ அதை நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபைண்ட் டோம் நோடு வச்சு நான் அந்த நோடு கொடுத்தேன் அப்படின்னா, டிப் அப்படிங்கிற அந்த நோடு, டிப்ங்கிறது என்னது, ஒரு டோம் கான்செப்ட் படி அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எலமெண்ட் டேக் அப்படின்னு சொல்ல மாட்டோம், நோடுன்னு சொல்லுவோம். நீங்க டோம்ல வந்துட்டீங்கனாலே பேராகிராஃப்ங்கிறது ஒரு நோடு, H1ங்கிறது ஒரு நோடு. அதை வந்து நீங்க எலமெண்ட்னு சொல்றதை விட என்ன சொல்லலாம், ஒரு நோடுன்னு சொல்லுவோம். ஓகே. அந்த மாதிரி பர்டிகுலரா எனக்கு இப்போ ஒரு பேராகிராஃப் நோட கண்டுபிடிக்கணும், ஒரு H1 நோட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் டோம் நோட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஐடி நேம் வச்சோ இல்ல அந்த நோடோட
பேரு பேராகிராஃப் H1 அந்த மாதிரி வச்சோ நான் என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இவரை பர்டிகுலரா ஒரு எலமெண்ட்டை மட்டும் நான் ரெண்டர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டர் மெத்தட் யூஸ் பண்ணா எல்லாமே ரெண்டர் ஆகும். ஒரு டோட்டலா ஒரு டிவ் எலமெண்டே ரெண்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலரா ஒரே ஒரு பேராகிராஃப் நோடு இங்க நம்ம இங்க ரெண்டர் பண்ணிருக்காங்கல்ல, நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறதுல கூட ஒரு பேராகிராஃப் மட்டும் ரெண்டர் பண்ணிருக்காங்க அப்படிதானே. சோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னதுன்னா அன்அமௌண்ட் காம்போனன்ட் அட் நோட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு நோட என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவும் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைட்ரேட்டுங்கிறது ரெண்டர் மாதிரி தான். ஹைட்ரேட்டும் ரெண்டரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரெண்டுமே என்ன பண்ணும்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்குள்ள ஆல்ரெடி ரெண்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. கிரியேட் ரூட் வச்சு ரெண்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள என்ன டிஸ்பிளே ஆகணுங்கிறத ரெண்டர் வந்து சொல்லியிருப்போம். அப்படிதான் ரெண்டருக்குள்ள நம்ம அதுதான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரிதான் ஹைட்ரேட்டும் அதே மாதிரிதான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? கிரியேட் போர்ட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டோம் நோடுக்குள்ள கிரியேட் போர்ட்டலும் கிரியேட் ரூட்டும் ஒண்ணு. நீங்க கிரியேட் ரூட்டுக்குள்ள என்ன பண்ணுவீங்க ஒரு டோம் நோட எடுத்துட்டு வருவீங்க ஃபர்ஸ்ட், அப்படிதானே ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் ரெண்டருக்குள்ள என்ன அந்த ரூட்டுக்குள்ள கொடுக்கணுமோ அதை கொடுப்பீங்க. சோ கிரியேட் போர்ட்டல்னா என்னது கிரியேட் ரூட் மாதிரி. ஓகே, சோ கிரியேட் ரூட் அண்ட் தென் ஹைட்ரேட்டும் ரெண்டரும் ஒண்ணு. ஒரு டோம் நோட நீங்க ஃபைண்ட் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டோம் நோட ஐ மீன் இந்த பேராகிராஃப் சொன்ன ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணலாம். இது எல்லாமே நீங்க ரியாக்ட் டோம் யூஸ் பண்ணி பண்ணலாம். டோட்டலா என்ன சொல்லணும்னா நீங்க எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல டோம் கான்செப்ட் படிச்சீங்களோ அந்த டோம் கான்செப்ட நீங்க இங்க ரியாக்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரியாக்ட் டோம் வேணும். அதனாலதான் நீங்க அந்த ரியாக்ட் டோம் இருந்தாலும் இந்த பேசிக்கான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு ரன் பண்ணிட்டு காமிச்சிடுறேன். சோ index.jsங்கிறது தான் மெயின் ஃபைல். ஓகேவா? அதுலதான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க என்னதான் யூஸ் பண்ணிருந்தாலும் சரி அந்த index.jsல எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெண்டர் பண்றதெல்லாம் நீங்க index.jsல தான் பண்ணுவீங்க. நான் அதே index.jsக்குள்ள நான் ஆல்ரெடி இருக்கிறத கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு புரிஞ்ச ஒரு சின்ன ப்ரோக்ராம எடுத்து ரன் பண்ண போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம நீங்க ரியாக்ட்ல ரன் பண்ணணும்னா உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னா 2 விஷயம் வேணும். ஒன்னு ரியாக்ட், இன்னொன்னு ரியாக்ட் டோம். ஃபர்ஸ்ட் எதை இம்போர்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரியாக்ட் ஃப்ரம் என்னது இங்கே இருக்கு. ஓகே, ரியாக்ட். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இம்போர்ட் ரியாக்ட் டோம் வேணும்ல. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் கேப்ஸ்ல போட்டுக்கிறேன், டிஃபரன்ஸ் தெரியணும். இது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ரியாக்டோட டோம் கிளையண்ட்னு ஒண்ணு உண்டு, அதுக்குள்ளதான் இருக்கு. ஓகே, கிளையண்ட். ஓகே, இந்த ஃபைலுக்குள்ளதான் அது இருக்கு. சோ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டுத்தையும் இது பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், index.htmlல நமக்கு ஆல்ரெடி ஒரு டிவ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஐடி வந்து ரூட்னு வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா அந்த ரூட்டை வந்துட்டு document.getElementById யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கெட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி அதை ரெண்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டர் யூஸ் பண்ணி அதுல என்ன கொடுக்கணும் எம்டி டிவ்ல அப்படிங்கிறத ரெண்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்குள்ள document.getElementById அந்த டிவுக்கு ஐடின்னு தானே அங்க நேம் இருந்தது. அதனால இங்க என்ன பண்ணிருக்கேன், ஐடி அப்படின்னு வச்சிருக்கேன். சரி, ஐடி வந்து ரூட்னு வச்சிருக்கேன். ஏன்னா அங்க வந்து ஐடி வந்து ரூட்னு இருக்குது. அதனால இங்க நான் ரூட்னு வச்சிருக்கேன். இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து ரூட்னு நேம் வச்சுக்கிறேன். அதுலதான் நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட்
நான் இங்க கெட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ரியாக்ட்ல யூஸ் பண்ணணும்னா அதை ரெண்டர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? கிரியேட் ரூட் யூஸ் பண்ணணும். கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்றதுக்கு கான்ஸ்ட் ரூட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரியாக்ட் டோம் உள்ள இருந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ரூட் இதை யூஸ் பண்ணி கண்டெய்னருக்குள்ள ஆல்ரெடி நம்ம கெட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கண்டெய்னருக்குள்ள நீங்க கெட் பண்ணலைன்னா டைரக்டா இங்க வந்துட்டு நீங்க டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட் அப்படின்னு போட வேண்டியது இருந்தது. பட் நம்ம ஆல்ரெடி கெட் பண்ணி வச்சதுனால இப்படியே போட்டுட்டேன். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரூட் டாட் ரெண்டர். இப்ப நான் ஃபைனலி ரெண்டர் பண்ண போறேன். ரெண்டர் பண்ணி என்ன எனக்கு இங்க எனக்கு டிஸ்பிளே ஆகணும்? நான் இங்க வந்து ரூட்டை ரெண்டர் பண்ணிட்டேன். அதுக்குள்ள என்ன டிஸ்பிளே ஆகணுங்கிறது தான் நான் ரெண்டருக்குள்ள கொடுப்பேன். எனக்கு என்னன்னா ஒரு பேராகிராஃப் டேக்ல ஹலோ அப்படின்னு டிஸ்பிளே ஆனா போதும். ஓகே, ஸோ நீங்க உங்களுக்கு வந்து லிங்க் ஓபன் பண்ணலைன்னா இந்த மாதிரி கீழே லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்ல வந்துட்டு டிஸ்பிளே ஆகல, இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு, டிஸ்பிளே ஆகலைன்னா என்ன பண்ணுங்கன்னா இந்த லிங்க் இருக்கு அதுல போயிட்டு கண்ட்ரோல் கொடுத்து கிளிக் கொடுத்தீங்கன்னா ஏதாவது பட்டன் மவுஸ்ல உள்ள பட்டனை ரைட் சைடு உள்ள பட்டன் லெஃப்ட்ல உள்ள பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஆயிருக்கு. ஓகே, கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஹலோ வந்து இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ நான் இங்க எல்லாத்துலயுமே ரூட்டுன்னு தான் கொடுக்குறேன். அப்போ வந்து அதுக்கு நேம் ரூட்டுன்னு தான் இருக்கணுமா அப்படின்னு இல்லை. இப்ப நான் இங்க வந்துட்டு வேற ஒரு நேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இதை கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு மாத்தி கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட் வரும். அப்போ எனக்கு அவுட்புட் வரும். ஸோ ரூட் எலமெண்ட் எதனாலும் வச்சுக்கலாம். இதுதான் ரூட் எலமெண்ட். இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ரூட் எலமெண்ட். ஏன் இதை நம்ம ரூட் எலமெண்ட் வச்சுக்கிறோம்? ஏன்னா இந்த எலமெண்ட்டுக்குள்ளதான் நம்ம வந்து ஓவரால் உங்களோட வெப்சைட்டையே டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? இப்போதைக்கு உள்ள சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்த எலமெண்ட்டுக்குள்ளதான் டிஸ்பிளே பண்றோம். அதனாலதான் இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ரூட் எலமெண்ட். பட் நீங்க ஐடி எதுக்குன்னு ரூட் தான் வைக்கணும் இல்ல, அது நீங்க எதனாலும் வச்சுக்கலாம். பட் அங்க கொடுக்குற ஐடி நேமும் இங்க கொடுக்குற ஐடி நேமும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளா இங்க வந்து டைரக்டா ரெண்டர்ல வந்துட்டு ஒரு எலமெண்ட் பேராகிராஃப் டேக் இந்த மாதிரி கொடுத்தோம். இப்படி நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படிதானே? இங்கேயே ரெண்டர்லயே வந்து டைரக்டா பேராகிராஃப் டேக்ல இப்படி ஹலோங்கிறது சின்னதா ஒரு ப்ரோக்ராமுக்கு இப்படி ஓகே. பட் நம்ம ஆக்சுவலா அப்படி கொடுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு டேபிள் டேக் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் மை எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள நான் அந்த டேபிள் டேக்கை கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்குள்ள நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகே, நான் இதுல என்ன பண்ணிக்கிறேன்னா டேபிள் டேக்கை கிரியேட் பண்ணி இதுல ஃபர்ஸ்ட் டிஆருக்குள்ள என்ன பண்ணுவோம்? டிஹெச் டேபிள்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்க நீங்க ஆல்ரெடி. அதனால நான் ஸ்பீடா போறேன். சோ நான் இப்ப இங்க ஒரு பேசிக்கா ஒரே ஒரு காலம் வர்ற மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப என்னன்னா இந்த மை எலமெண்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த ரெண்டருக்குள்ள மை எலமெண்ட்டை கொடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? மை எலமெண்ட்டுக்குள்ள உள்ள எலமெண்ட் இங்க ரெண்டர் ஆகி அது எனக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகுதா? சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு வேற ஏதாவது ஒரு HTML எலமெண்ட் யூஸ் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பேரந்தசிஸ் உள்ள நீங்க இப்படியும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணி அண்ட் தென் கடைசியா நீங்க அதை கண்டிப்பா ரெண்டர் பண்ணணும். ரெண்டர் பண்ணாதான் அந்த எம்டிஆ கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த டிஃப்க்குள்ள இந்த எலமெண்ட் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இதுதான் பேசிக்கான ப்ரோக்ராம்.
எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரிஞ்சுதா இதெல்லாம்? ரியாக்ட் மேம் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்களேன். இந்த ப்ரோக்ராமையா? ஓகே. எஸ் மேம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிருக்கோம். ரியாக்ட் டோமை இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இம்போர்ட் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா index.html எம்டியா ஒரு div கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படின்னா நீங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல நார்மலா யூஸ் பண்ணுவீங்கல்ல, எம்டியா ஒரு பேராகிராஃப், எம்டியா ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் அந்த அந்த எம்டி டிவ்க்குள்ள என்ன வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணுமோ அதை நீங்க டிஸ்ப்ளே பண்ணுவீங்க. அதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த டிவ்வை வந்துட்டு கெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிவ்க்குள்ள இன்னர் HTML யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். இது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்றது. இதே மாதிரி நீங்க ரியாக்ட்குள்ள கெட் பண்ணி எடுத்துட்டு வரணும்னா ஈஸியா பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 2 மெத்தட்ல யூஸ் பண்ணணும். இப்ப நான் இந்த ஒரே ஒரு டிவ்வ எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இப்ப ஹலோ சிம்பிளா ஒரு ஹலோங்கிற பேராகிராஃப நான் வைக்கணும் அப்படின்னாலே அதுக்கு நான் 2 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் எது அப்படின்னா கிரியேட் ரூட். சோ கிரியேட் ரூட் தான் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த HTML எலமெண்ட்டை கெட் பண்றதுக்கு எனக்கு யூஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ணிட்டேன்? இங்க டைரக்டா கிரியேட் ரூட்டுக்குள்ளேயே நீங்க இந்த பிராக்கெட்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு கொடுக்கலாம். சோ அது கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்? கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அந்த வேரியபிளுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் டாட் HTML உள்ள அந்த div எலமெண்ட்டை அதோட ஐடி நேம் வச்சு கெட் பண்ணிருக்கேன். அதை கெட் பண்ணிட்டு அதை நீங்க என்ன பண்ணிடணும்? கிரியேட் ரூட்டுக்குள்ள அந்த கெட் பண்ண எலமெண்ட்டை தூக்கி போடணும். அப்பதான் அது வந்து ரெண்டர் ஆகும். சோ அதை ரெண்டர் பண்றதுக்கு கான்ஸ்ட் ரூட்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். வச்சுட்டு அந்த ரூட் எலமெண்ட்டை நீங்க வந்து கிரியேட் ரூட்டுக்குள்ள கெட் பண்ணணும். ஸோ ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட் இதை யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கெட் பண்ண முடியும். ரெண்டர் பண்ணிருக்கோம். பண்ணிட்டு இங்க ரூட் டாட் ரெண்டர். இப்ப நமக்கு என்ன இருக்கு? அந்த div வந்துட்டு இந்த ரூட்டுக்குள்ள ஸ்டோர் ஆயிட்டு. ஓகே. இப்ப நம்ம என்ன எழுத போறோம்னா அந்த எலமெண்ட்டுக்குள்ள அந்த எம்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்க டிவ்க்குள்ள என்ன டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எழுதணும். சோ ரூட் டாட் ரெண்டர் இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா இப்போ ஒரு பேராகிராஃப் மாதிரி ஹலோ அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ண போறீங்கன்னா அந்த பேராகிராஃப் டேக்குள்ள ஹலோ அப்படின்னு கொடுத்துடலாம். அது சின்ன எலமெண்ட்டை நம்ம அப்படி டைரக்டா கொடுத்துடலாம். பட் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டேபிளையே அந்த ரெண்டர் எலமெண்ட் யூஸ் பண்ணி அந்த எம்டி டிவ்க்குள்ள டிஸ்ப்ளே பண்ண போறேன். சோ அதனால என்ன பண்ணிருக்கேன்? தனியா அந்த டேபிள மை எலமெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சு அதுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு ஃபைனலா அந்த ரெண்டருக்குள்ள அந்த வேரியபிளோட நேம் மட்டும் இங்க கால் பண்ணிருக்கேன். சோ அப்ப என்ன ஆயிரும்? எனக்கு டைரக்டா இந்த மை எலமெண்ட்டுக்குள்ள வச்சிருக்கேன்ல இந்த டேபிள் அது எனக்கு அந்த எம்டி டிவ்க்குள்ள டிஸ்ப்ளே ஆயிரும். ஓகே. இங்க எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரியுதா? ஓகே குட். ஓகே. சோ இதே மாதிரிதான் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. இஷ்யூ வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ப்ரோப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. நீங்க இவ்வளவு டஃபா போக வேண்டாம். CSS எல்லாம் யூஸ் பண்ணதுனால மேபி இங்க கொஞ்சம் டஃபா இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்போம்ல. இந்த ப்ரோக்ராம் வேண்டாம். இதுல ப்ரோப்ஸ் கான்செப்ட் எல்லாம் இருக்கு. நான் இங்க டேபிள் இன்சர்ட் பண்ணிருக்கேன்ல, இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணலாமா? CSS கூட வேண்டாம். CSS இல்லாம பிளெயினா வேற ஏதாவது HTML எலமெண்ட்டை நீங்க இன்சர்ட் பண்ணி காமிக்கிறீங்களா? இமேஜ் ட்ரை பண்ணாதீங்க. இமேஜ் ஒழுங்கா வராது. ஓகே. இமேஜுக்கு வந்துட்டு இமேஜை இன்சர்ட் பண்றதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு. சோ அதனால இமேஜை இன்சர்ட் பண்ணாம வேற ஏதாவது டேபிள் ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு அது எனக்கு அவுட்புட்ல ஃபார்ம் கூட வைக்கலாம். ஓகே. ஃபார்ம் கூட நீங்க டிஸ்ப்ளே பண்ணி எனக்கு பண்ணிட்டு இப்ப டாஸ்க் மாதிரி சின்ன டாஸ்க் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து டிஸ்ப்ளே பண்ணுங்க. இந்த கான்செப்ட் வேண்டாம். ஏன்னா இதுல வந்துட்டு ப்ரோப்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோப்ஸ் நம்ம இனிமேல் தான் படிப்போம். ஓகே. அதனால இது இருக்கட்டும். நீங்க வந்துட்டு
இங்க நான் டேபிள் இன்சர்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாருமே எனக்கு அவுட்புட் ஷோ பண்ணணும். ஓகே, முதல்ல எல்லாருக்குமே அவுட்புட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரும் ட்ரை பண்றீங்களா? எப்படி? ஓகே தானே? ட்ரை பண்ணலாம்ல? குட். ட்ரை பண்ணுங்க. கார்த்திகா, உங்களுக்கு ஏதோ இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்களே, கிளியர் பண்ணிட்டீங்களா? மேம். உங்களுக்கு ஏதோ இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்களே, கிளியர் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். இப்பதான் பேக்கேஜஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கேன் மேம். சரி, ஓகே. சரி, ஓகே. பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கா, கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ரன் பண்ணிட்டு எனி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஓகே. ஓகே மேம். மத்த எல்லாரும் இன்ஸ்டால் ஆயிருக்கிறவங்களாம் அந்த டாஸ்க் மட்டும் பண்ணிட்டு கொஞ்சம் அவுட்புட் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாவே போலாம் ரியாக்டுக்கு. எனக்கு ஆக்சுவலி நம்ம இன்னொரு டாபிக் கூட எடுத்திருக்கலாம், பட் வேண்டான்னு தான் விட்டுட்டேன். ஓகே, ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. கம்மியாவே போலாம் கொஞ்சம் கொஞ்சமா.